ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு வந்து 2 பேரும் வந்திருக்கிறாங்க. அப்போ என்ன விஷயம்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க பொண்ணுக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறோம், அதுக்காக அவங்கள வந்து அழைக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் உடனே ரகுராமும் ஜானகி நாங்கள் கண்டிப்பாக வந்துடுது அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் வந்து ஜானகிட்ட சொல்கிறாங்க அந்த பொண்ணுக்கு 10 பவுண்டு செயின் வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு எவ்வளோ ரூபா வேணும் அப்படின்னு சொல்லவும் உடனே ஜானகி வந்து மறுப்பு எதுவும் சொல்லாமல் அவங்க 10 பவுன் செயின் வாங்கி கொடுக்கறதுக்காக அவங்க பணத்தை கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ ரகுராம் வந்து அவங்க பார்வதியை பார்க்குறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து 10 பவுனுக்கு செயின் கொடுக்கணும்னு போடணும்னு சொல்லிட்டு அவங்க பார்வதி கிட்ட பணம் கேட்கும்போது பார்வதி தர மறுத்துருந்தாங்க. இதை வந்து ரகுராம் நினைக்கிறாங்க தன்னுடைய மனைவிட்ட நம்ம கேட்டதுமே அடுத்த நிமிஷமே அவள் பணத்தை எடுத்துக்கொண்டு தந்துட்டா. ஆனால் பார்வதிட்ட அன்றைக்கி கேட்கும்போது எவ்வளோ தூரம் நம்மளை அவமானப்படுத்தணும் அப்படின்னு ரகுராம் வந்து அதை நினைக்கவும் பார்வதிக்கும் அது ஞாபகம் வருது. ஓஹோ, இவர் அதை நினச்சி தான் நம்மளை பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னு பார்வதி வந்து கோவத்தோடு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ வந்து பத்மா சொல்கிறாங்க, என்ன பார்வதி என்ன எதுக்காக வந்துட்டு அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் என்ன அவர் பார்த்த பார்வையை பார்த்தீங்களா, அன்னைக்கு 10 பவுனுக்கு நான் செயினுக்கு நான் ரூபா கொடுக்க மாட்டேன்னு சொன்னோம்ல, இன்றைக்கி ஜானகி அக்கா உடனே ரூபா கொண்டு கொடுக்கும்போது அவர் என்னை பார்த்த பார்வையிலே தெரிஞ்சு போச்சுது என்னை எவ்வளோ வந்து மோசமாக அவர் பார்த்தாருன்னு, அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து பத்மா சொல்கிறாங்க, சரி உனக்கு தான் அண்ணனை பற்றி தெரியும்ல, அண்ணன் தான் வந்து ஃபங்க்ஷனுக்கு யார் சொன்னாலும் அவங்களுக்கு நல்ல மாதிரி செய்யணும்னு சொல்லி நினைப்பாங்களா, அவங்க அண்ணன் எடுத்த முடிவுக்கு அண்ணி என்னைக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் ஆமாம் இப்படியே எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டு இருந்தா கடைசியில் இந்த வீட்டில் ஒன்றுமே மிஞ்சாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆமாம் பார்வதி நீ சொல்கிறதும் கரெக்டு தான், ஆனால் நம்ம சொன்னாலும் அவங்க எங்கே கேட்க போகிறாங்க அப்படின்னு பத்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராமும் ஜானகியும் வந்து இந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு தான் அவங்க கிளம்புறாங்க. அதே ஃபங்க்ஷன் வீட்டுக்கு பார்த்தோம்னா மாயா அதுக்கப்புறமா கதிர்தானாவும் அவங்களே அழைச்சிருக்காங்க போலுக்கு, அதனால அவங்களும் வராங்க. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரி தான் கட்டுறாங்க. புவனேஸ்வரி வந்து அவங்க அண்ணன் பசுபதியை வந்து ஜாமீன்ல அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. அப்போ பசுபதி வீட்டுக்கு வரவும் உடனே புவனேஸ்வரி வந்து அண்ணா எப்படின்னா இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ பசுபதி சொல்றாங்க, நான் எப்படிமா நல்லா இருக்க முடியும், அந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காக தானே நம்ம எல்லாமே பண்ணணும், ஆனால் கடைசியில் நம்ம குடும்பம் அழிஞ்சு போச்சுதம்மா, ஆனால் இது நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது, எனக்கு இருந்தது ஒரே ஒரு வாரிசு அவனையும் வந்து உள்ள தூக்கி வச்சுட்டானே, அவனை சும்மா விடக்கூடாதுமா அப்படிங்கும்போது அண்ணா நானும் அதே கோபத்தில் தான் இருந்துட்டு இருக்கிறேன், அவன் குடும்பத்தை நம்ம சும்மா விடக்கூடாதுன்னா இன்னைக்கு அவன் குடும்பமே சந்தோஷத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க, ஆனால் என்ன இருந்தாலும் சரிதான் அந்த கதிருந்தானாவும் வெளியே தானே இருக்கிறாங்க, அவங்கள வச்சு தான் நம்ம அடுத்த ஆட்டத்தை நம்ம தொடரணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா புவனேஸ்வரி பசுபதினு எல்லாருமே அந்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வராங்க. அப்போ ரகுராமும் எல்லாருமே அந்த ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணவும் அப்போ ரகுராமும் ஜானகியும் வந்து அந்த பொண்ணுக்கு 10 பவுன் செயின் போடுறாங்க. இதை பார்த்துட்டு கதிர்தானா மாயா எல்லாருமே சந்தோஷப்படவும் கதிர்தானாவும் பார்த்ததுமே ரகுராம் வந்து கொஞ்சம் முறைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து அவங்க எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கவும் உடனே ரகுராமுக்கிட்ட வந்து புவனேஸ்வரி வம்புகளுக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன ரகுராம் நீ வந்து என்ன இருந்தாலும் சரிதான், அடுத்த பொண்ணுக்கெல்லாம் வந்து 10 பொண்ணு நீ செயின் போட்டிருக்கிறிய, ஆனால் உன்னுடைய சொந்த பொண்ணு இன்னைக்கு அவள் வந்து கஷ்டத்தில் தானே இருந்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் உடனே ரகுராம் வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரிதான் உன் பொண்ணு மாப்பிள்ளையும் இன்னைக்கு சின்ன ஒரு வீட்டில் தானே இருந்துட்டு இருக்கிறாங்க, ஆக மொத்தத்தில் அவங்களுக்கு நீ எதுவுமே நீ கொடுக்கவும் இல்லை செய்யவும் இல்லை, அவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு உன்னோட மனசு கொஞ்சம் கூட இறங்கவே இல்லைல்ல, அடுத்த வீட்டுக்கெல்லாம் வந்து எல்லா பொண்ணுங்களுக்கும் வாரி வாரி நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற, ஆனால் உன்னுடைய சொந்த பொண்ணு இன்னைக்கு கஷ்டத்தில் தானே இருந்துட்டு இருக்கிற அப்படிங்கவும் இதை கேட்டதுமே தானா வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இவ யாரை நம்மளை பற்றி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ரகுராம் வந்து ஒன்றுமே பேசாமல் அமைதியாக போகவும் ஜானகி உடனே கதிரையும் தனாவையும் பார்க்குறாங்க. அப்போ தானா சொல்கிறாங்க, அம்மா நீ ஒன்றும் வருத்தப்படாதம்மா, அவளை பற்றி தான் உனக்கு தெரியும்ல அப்படிங்கும் போது ஜானகி வந்து ரகுராம் போகிறத பார்த்துட்டு அவங்க எதுவுமே பேசாமல் அவங்களும் பின்னாடியே போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து மாயா வந்து புவனேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, உன்னால் பேசாமல் இருக்க முடியாதா, எங்கள் குடும்பத்தை பற்றி எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கொடுத்ததெல்லாம் பத்தலை போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ ரகுராம் வீட்டுக்கு வரும்போதே சோகத்தோடு வராங்க. உடனே ரகுராமோட அம்மா வந்து ஜானகிட்ட கேட்குறாங்க, எதுக்காக ரகு வந்து இப்படி சோகத்தோடு இருக்கிறான், போகும்போது 2 பேரும் சந்தோஷமாக தானே போனீங்க, ஃபங்க்ஷன் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிரச்சனை தான், எப்பவும் வழக்கம் போல் ஒருத்தி தானே ஆரம்பிப்பா, அவளால் தான் பிரச்சனை அப்படின்னு புவனேஸ்வரியை பற்றி அவங்க ஜானகி சொல்கிறாங்க. அவள் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறா, அவள் அடங்கவே மாட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது பத்மா பார்வதினு எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்போ வந்து புவனேஸ்வரி பற்றி அவங்க ஜானகி சொல்லிட்டு இருக்கிறாங்க, தனாவும் கதிருக்கும் நம்ம எதுவுமே செய்யலையா, அதை பற்றி தான் இந்த மாதிரிலாம் அவன் நம்மளை வந்து அவமானப்படுத்தினா அப்படிங்கவும் இதனால தான் உங்கள் பையன் வந்து இப்படி சோகத்தோடு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது உடனே ஜானகி வந்து ரகுராம் சமாதானப்படுத்துறதுக்காக அவங்க ரூமுக்கு வராங்க. அப்போ ரகுராம் வந்து சொல்கிறாங்க, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா அதாவது கதிருக்கும் தனாவுக்கும்
மாயாவுக்கும் நம்ம சொத்தை வந்து நம்ம கொடுக்கணும் ஒரு பங்கை, அவங்களுக்கு கொடுத்து அவங்கள ஒதுக்கி விடணும் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே வந்து ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க நீங்கள் சொத்தை கொடுக்கணும்னு சொன்னது எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் சொத்தை கொடுத்துட்டு ஒதுக்கி விடணும்னு சொல்கிறீங்களே, அதில் என்னங்க இருக்குது? நம்மளுக்கு இருக்கிறது என்ன இருந்தாலும் ஒரே ஒரு பொண்ணு, அதுக்காக நீங்கள் இப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லும் போது, அவள் வீட்டை விட்டு என் பேச்சை கேட்காம போனனால தான் எனக்கு இவ்வளோ தூரம் என்னை வந்து அவமானப்படுத்துகிறாவா அப்படின்னு சொல்லும் போது, அப்போ உடனே வந்து ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க நம்ம பொண்ணு யார் கூட போனா, அவளுடைய கணவர் கூட தானே போனா, அதை நினச்சி நம்ம சந்தோஷம் தானே படணும். நீங்கள் வந்து கதிரை வீட்டுக்கு அழைச்சிட்டிங்கன்னா அவள் கண்டிப்பாக அவளும் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது, அது என்றைக்குமே நடக்காது. அவன் வந்து நல்லவன்னு சொல்லி நிரூபிச்சிட்டாக்கி உடனே அவன் பண்ணின துரோகத்தை நான் மறந்துடுவேனா என்ன? கண்டிப்பாக நான் அதை மறக்கவும் மாட்டேன், அவனை மன்னிக்கவும் மாட்டேன். ஆனால் அவனுக்கு இந்த சொத்தை நீ கொடுத்துரு, இதுக்கு மேலேயும் ஊர் ஜனங்க எல்லாரும் என்னை அவமானப்படுத்துகிற மாதிரிக்கு அவர் வச்சிடக்கூடாது, அதனால் இந்த சொத்தை வந்து அவள் கையில் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பங்கு சொத்தை வந்து பார்த்தோம்னா அவங்க கொடுத்து அனுப்புகிறாங்க ஜானகிட்ட. உடனே மாயா வந்து சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுக்கு தெரியல, பெரியப்பாவோட கோபம் கொஞ்சம் கூட குறைய மாட்டேங்குது. சரி பெரியம்மா, நம்ம போய் இந்த சொத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா அந்த சொத்தை கொடுக்கறதுக்காக தனாவும் கதிரும் பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ வந்து தனா கிட்ட வந்து ஜானகி அந்த சொத்தோட டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்கும்போது, இது என்னது அப்படின்னு தனா கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்காக கொடுத்தாரு அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே தனாவும் கதிரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா நினச்சிட்டு இருக்கிறீங்க? அப்போ அந்த சொத்துக்காக தான் நாங்கள் இருந்துட்டு இருக்கோமா என்ன அப்படிங்கும்போது, அப்படிதான் நீ நினைக்காத தானா, என்ன இருந்தாலும் சரிதான், நீ கஷ்டப்படக்கூடாது, அதுக்காக தான் அப்பா கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு, இதை வச்சு நீங்கள் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கும்போது, என்னம்மா நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க? அப்பாவோட மனசில் எங்களுக்கு ஒரு இடம் தான் வேணுமே தவிர அப்பாவோட சொத்துக்கு நாங்கள் என்றைக்குமே ஆசைப்பட்டது கிடையாது, இது அவர்கிட்டே நீங்கள் கொடுத்துருங்கம்மா அப்படிங்கிறாங்க. புவனேஸ்வரி சொன்னாக்கி அதுக்காக நீங்கள் வந்து எங்களை அவமானப்படுத்துகிற மாதிரிக்கு நீங்கள் இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லும் போது, அப்போ கதிரும் சொல்கிறாங்க, அத்தை மாமா மனசில் எனக்கு ஒரு இடம் தான் வேணுமே தவிர மாமாவோட சொத்துக்கு நான் என்றைக்குமே ஆசைப்பட்டது கிடையாது. என் பொண்டாட்டியை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுனாலும் அவளை கண்கலங்காமல் காப்பாற்றக்கூடிய தைரியமும் வைராக்கியமும் எனக்கு இருக்குது, அதுக்காக அந்த சொத்தெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, இதை நீங்கள் திருப்பி மாமாக்கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே ஜானகி மாயாவும் வந்து அவங்க கண்கலங்குறாங்க. அப்போ வந்து ஜானகி உடனே கதிரை பார்த்து சொல்கிறாங்க, கதிர் நீ எவ்வளோ நல்லவனா இருக்கிறடா, ஆனால் உங்கள் மாமா அவனை புரிஞ்சிக்க மாட்டேக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்கலங்குறாங்க. எப்போ உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவர் ஏற்றுக்க போகிறாரோ அந்த நாளுக்காக நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு ஜானகி சொல்லிட்டு போகிறாங்க.